கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் கன்ஃபார்மா 2 பேர் யார் வெளியேறி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆர்ஜே ஆனந்தி, இன்னொன்னு சாச்சனா. என்னது, சாச்சனா இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்களா? சாச்சனா எவிக்டடா? நம்பவே முடியல. ஒருவேளை விஜய் சேதுபதி உஷாராயிட்டாரோ? இனிமேல் சாச்சனா உள்ளுக்கு வச்சிருந்தா சாச்சனாக்கு மட்டும் கெட்ட பேர் இல்ல, நம்மளுக்கும் கெட்ட பேரு. நம்மளே சோசியல் மீடியால வச்சு அடி அடின்னு அடிப்பாங்க. இதுக்கு மேலேயோ நம்ம சும்மா இருந்தா லாய்க்காது. ஏன்னா கடந்த 2-3 வாரமாவே சாச்சனா கடைசி ஓட்டு வாங்கினாலும் எப்படியா சாச்சனா பாவம், அவங்க ஃபேமிலி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி தான் காப்பாத்தினதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த ரூமருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த வாரம் சாச்சனாவை தூக்கிருங்க. ஏன்னா கடைசி 2 வாரம் முன்னாடி இருந்த அளவுக்கு சாச்சனா அந்த அளவுக்கு ஒண்ணு கெட்ட பேர் வாங்கல. இந்த நல்ல பேரோட சாச்சனாவை தூக்கிடணும். இல்லன்னு வச்சுக்கோங்க ஒன்னும் பேரை கெடுத்து விட்டுரும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால சாச்சனா எவிக்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் டபுள் எவிக்ஷன். ஏன்னா கடந்த 2-3 வாரமாவே எப்படா டபுள் எவிக்ஷன் வைப்பாங்க, எப்படா டபுள் எவிக்ஷன் வைப்பாங்கன்னு எல்லாருமே கேட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒன்னும் கூட்டம் குறைய இல்ல, கிரௌட் ஓவர்லோடட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா 17 பேர் இருக்காங்க. எவன் என்ன பண்றான் ஏது பண்றா, கூட்டத்தோட கும்மால் அடிக்கிறானா, எவன் மிச்சம் இருக்கீங்க ஒண்ணுமே தெரியல. அதனால இந்த மாதிரி இன்னும் 2 வாரத்துக்கு ஒரு டபுளா தூக்குனா தான் அடுத்து கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேல எபிசோட் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இன்னும் கூட்டமா இருந்தா எப்படி பாஸ், எப்படியோ இந்த புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் சாச்சனாவை தூக்கிடுவாங்க, அடுத்த வாரம் சாச்சனாவை தூக்கிடுவாங்கன்னு சொன்னதுக்கு இந்த வாரம் சாச்சனாவை கன்ஃபார்மாவே தூக்கிட்டாங்க. இன்னும் சாச்சனா அழுதுகிட்டு டேடி என் மேல என்ன கோவம் இருக்கும் டேடி அப்படின்ட்டு ஸ்டேஜ்ல கதறத நம்ம பார்க்கலாம்னு தான் நம்ம தோணுது. நான் ஆர்ஜே ஆனந்தி இன்னும் கொஞ்சம் விளாண்டுருக்கலாம். சத்தியமா எனக்குலாம் சொல்றேன், அவங்க வீட்டுக்குள்ள போகல எனக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்தது. ஆனா அங்க போய் என்ன பண்ணாங்க, ஊர்கிழவி வேலை தான் நிறைய பண்ணாங்க, நாட்டாம வேலை நிறைய பண்ணாங்க. தான் ஸ்கிரீன்ல தெரியணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வரை மூச்சு பிடிக்க பேசினாங்க. அது பூரா வேஸ்ட் ஆயிருச்சே கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஆர்ஜே ஆனந்தியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன். ஒன்னு சாச்சனா, ஒன்னு ஆர்ஜே ஆனந்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாச்சனாவும் ஆர்ஜே ஆனந்தியும் இந்த வீட்டு வெளியே போனது கரெக்டானா? இல்ல அப்படின்னா இன்னும் தர்சிகா, ரஞ்சித், சத்யா இவங்கல இருந்து யாராவது ஒரு ஆள் வெளியே போனா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.